அனைத்து கருத்து கணிப்புலாம் இல்லை. அது வட இந்திய மாநிலங்களை சார்ந்த சில செய்தி நிறுவனங்கள் தான், குறிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியா, ஓட் வைப் என்று கருதுகிறேன் அந்த ஒரு நிறுவனம், ஜேவிசி என்ற ஒரு நிறுவனம் என்று கருதுகிறேன். இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்னணியை கொண்டவர்கள், பாரதிய ஜனதா கருத்தை ஆதரிக்கக்கூடிய, வலதுசாரி கருத்தை ஆதரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் அவ்வாறு செய்திகளை வெளியிடுகிறார்கள். விஜய் பெயரில் ஏராளமாக பிட்டிங் நடக்கிறது, சூதாட்டம் நடைபெறுகிறது. இந்த சூதாட்ட கும்பல் பரப்புகிற வதந்தி தான் இது. தேர்தலுக்கு முன்பு திமுகவை முன்வைத்து சூதாட்டத்தை நடத்தினார்கள். அகில உலக அளவில் இது நடைபெறுகிறது. இப்போது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின்பு விஜயை முன்வைத்து இந்த சூதாட்ட காய்களை நகர்த்துகிறார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் ஏமாந்து போவார்கள். முன்னாள் டிஜிபிங்கிறதுனால அவர் சொல்றது சரியாயிருமா? ஆமாம், பிட்டிங் தான் இது 100% பிட்டிங். இந்த சூதாட்ட நடவடிக்கைகளுக்கான ஒரு மீடியா ஹைப் இது, அவ்வளவுதான். நீங்கள் நாளைக்கு தேர்தல் முடிவு வரப்போகிறது, பாருங்கள். அதனால் என்ன, என்னுடைய யூகம் இல்லை, அந்த மாதிரி இல்லை. களத்தில் நான் நேரடியாக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். எங்கள் தொகுதி 8 தொகுதினா தோழமை கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். நேரடியாக பார்த்த வகையில் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பது தெரியும். நேரடியாக களத்தில் கண்ட அனுபவத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன், திமுக கூட்டணி வெற்றி பெறும், திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும்.